Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் மதுரை ஸ்டைலில் ஒரு டேஸ்டியான மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு மட்டனை கழுவி எடுத்திருக்கேன். இதை இந்த குக்கரில் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மட்டும் உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து இது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 12 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி வேக வச்சுக்கணும். ரொம்ப பிஞ்சாக இருந்ததுன்னா 10 நிமிஷமே போதும். கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா 12லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு நல்லா சாஃப்டாக வேகிற மாதிரி எடுத்துக்கணும். இப்போது ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு மட்டன் சுக்காவுக்கு நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெங்காயத்தை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இந்த பேனில் 1-1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறணும். இது கூட நம்ம 1-2 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். இப்போ வெங்காயம் நல்ல கலர் மாதிரி வதங்கி வந்துட்டு இருக்கும்போது இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 3/4 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே ஃப்ரெஷ்ஷாக இடித்த சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த சோம்புத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து இதோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டணும். இந்த மாதிரி ஓரங்களில் எண்ணெய் கசிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்துடணும். இது சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சு இது கொஞ்சம் நேரம் அந்த மசாலாலாம் அந்த மட்டனில் இறங்கி நல்லா குக்காகி வரணும், நல்லா வற்றி வரணும். அந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்ததை விடவே கொஞ்சம் திக்காயிட்டே வருது. இந்த மாதிரி சிம்லேயே வச்சு நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்க நல்லா சுருண்டு வரும் நம்மளுக்கு. அந்த மாதிரி நம்ம குக் பண்ணி எடுக்கணும். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சிலே போதும்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா எல்லாமே வற்றி சூப்பராக அந்த மசாலாவில் அந்த மட்டன் நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கிடலாம். சுட சுட ரசம் சாதம், அப்புறம் சாம்பார் சாதம், ஈவன் மட்டன் குழம்பு இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு செம்மையான மட்டன் சுக்கா ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.